என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பர்கர். ஆமாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான சிக்கன் பர்கர் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இது வந்து ஒரு கீஸ் 2.5 கிலோ, 7 கீஸ் இருக்குது, 17.5 கிலோ இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்துக்குவோம். 1 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் பட்டர். 17 கிலோ சிக்கன் இருக்குது. 1 கிலோ 750 கிராம் பட்டர் எடுத்தாச்சு. அதே கணக்கில் நம்ம வெங்காயமும் எடுத்துக்குவோம். நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலே போதும், ஏன்னா நம்ம அதை பாயில் பண்ண தான் போகிறோம். ப்ரௌன் கலரில் பாயில் ஆகணும், அந்த பட்டர்லேயே நல்லா பாயில் ஆகணுங்க. அப்போது தான் பர்கர் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீண்டும் சாப்பிட பண்ணி எடுத்தாச்சு. பட்டர் வெங்காயத்தை ஒரே சட்டியிலே போட்டுக்கலாம், வேக வைக்கிற மாரி. அடுத்தது உப்பு. 1 கிலோ சிக்கனுக்கு 10 கிராம், 17.5 கிலோ சிக்கனுக்கு 150 கிராம் எடுத்துருக்கோம். அதே கணக்கு தான் மசாலாவும் அதே கணக்கு 150 கிராம் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கெச்சப் எடுத்துக்கலாம். பட்டர் நம்ம என்ன கணக்கு எடுத்தோமோ அதேமாரி தான் கெச்சப்பும். 1 கிலோ 750 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்தது முட்டை. 1 கிலோவுக்கு ஒரு முட்டை கணக்கு வச்சு 18 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மிஷின்லாம் ரெடியாக இருக்குது. சிக்கன்லாம் கழுவி ரெடியாக இருக்குது. முட்டை உடைக்கும் போது அந்த முட்டையில் இருக்கிற ஓடு வந்து உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம சாப்பிடும்போது பல்லில் சிக்கிக்கும். முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். சிக்கனை கட் பண்ணி மிஷினுக்குள்ளே போடுறோம். அது பார்த்திங்கன்னா நைஸாக அரைஞ்சி வந்துடும் வெளியில். சவுதியில் இதுக்கு பேர் திஜாஜ் மஸ்வி. திஜாஜ்னா சிக்கனுங்க. சிக்கன் பேர் தான் இவங்க திஜாஜும்பாங்க அரபியில். மஷ்வினா வந்து நெருப்புலே வேகிறது, அதுக்கு பேர் தான் மஷ்வி. நம்ம வெட்டின வெங்காயம் இங்கே பாயில் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் செவந்து வரணும். இப்போ சிக்கன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. 17.5 கிலோவும் போட்டாச்சு. அடுத்து நம்ம கெச்சப்பை மேலே ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இதே போதுமானது. இப்போ நம்ம மசாலா போடுறோம். இப்போ உப்பு போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணால் வெங்காயத்தில் நல்லா அந்த மசாலா ஏறிக்கும். இப்போ கொண்டு போய் அந்த மிஷினில் ஊற்றுறோம். ஏன்னா வெங்காயமும் நம்ம நல்லா அரைஞ்சிடணும், இல்லைன்னா வெங்காயம் தட்டு போடும் சாப்பிடும்போது பல்லில். வெங்காயம் நைஸாக அரைஞ்சிடணும். நல்லா மிஷினில் ஊற்றிடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட் ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ பர்கர் வைக்கிற அளவுக்கு மிஷினில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஒரு பர்கர் வைக்கிற அளவு ஒரு 100 கிராம், கரெக்டாக 100 கிராம் வராது. அவ்வளோதாங்க. இப்போ சுவையான பர்கர் ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். மேலே சீஸ் வச்சுட்டேன். நல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு பர்கர் எடுத்துட்டோம். அது ஆல்ரெடி கட் பண்ணியே வந்துடும், நம்ம கட் பண்ண தேவையில்ல. இப்போ மயோனஸ் எடுத்துக்கலாம். குட்டேவோட மைனஸ். இந்த மைனஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டே பிராண்டு. நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சீஸு, அமெரிக்கன் சீஸு. இது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம தக்காளி
தக்காளி, வெங்காயம், வெள்ளரி பிஞ்சு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு தக்காளி மட்டும் தான் பிடிக்கும், தக்காளி மட்டும் வைக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது பூண்டோட மைனஸுங்க, மைனஸ் பூண்டு. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நம்மளே போடுறது. இதோட வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து நான் போடுறேன், இந்த மைனஸ் பூண்டு எப்படி நான் ரெடி பண்ணுறதுன்னு. அடுத்தது கெச்சப். கெச்சப் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். அடுத்தது ராஞ்ச் மைனஸ். அவ்வளோதாங்க. ஃபினிஷிங் டச் கஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ரெடி ஆகிடுச்சு. அலைக்கா தூக்கிட்டு வந்து மெதுவாக வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. சூடான சுவையான பர்கர் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இது போல் நீங்கள் மேலும் மேலும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். பிகினிங்னால் கொஞ்சமாக லாகிங் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக சரியாயிடும். கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம்.